அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மைமிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு வழிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 2வது வாரத்தை நிறைவு செய்யக்கூடிய நாள் இந்த நாள். நாளைய தினம் பாஸ்கு காலத்தினுடைய 3வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடரப்போகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனிதனை அதிகமாக ஆட்டி படைத்து கொண்டிருப்பது பயம் ஒன்று. அது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது பயம் ஒரு மனிதனை ஆட்கொள்கிறதோ அவனுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை மட்டும்தான் அவன் சந்திக்கக்கூடும். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு பயப்படாதே நான் தான் என்று சொல்லுகிறார். இயேசுவின் கரத்தை பிடித்து பயணிக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளர்களுக்கு பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக இரக்கத்தின் கதவை திறக்க திருவுளமானே. அதனால் நீர் காட்டிய உமது திருவுளத்தின் வழியை நாங்கள் பின்பற்றி வாழ்வின் பாதையிலிருந்து ஒரு பொழுதும் விலகாமல் இருக்க இரக்கத்துடன் எங்களை கண்ணோக்குவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். பிரிவு 6 உட்பிரிவு 1 முதல் 7 முடிய. அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியாருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 பேரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர்.
திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்கள் பெரும் கூட்டத்தினரும் வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 33 பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவர்கள் கழிவோர்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கரைக்கு வந்து படகேறி மறுக்கரையில் உள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டி விட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்பொழுது பெரும் காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கடல் மீது நடந்து வருவதை சீடர்கள் கண்டார்கள். நான் தான், அஞ்சாதீர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். கருவறையில் இருக்கின்ற குழந்தைகளும் சரி, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களாக நானாக இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு போராட்டம் தான். அது 6 அறிவு படைத்த மனிதனாக இருக்கட்டும், 5 அறிவு உள்ள மிருகங்களாக இருக்கட்டும், சிறு சிறு உயிரினங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதில் சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்னவென்றால், மனிதனை தவிர மற்ற எல்லா உயிர்களுமே
போராடுகின்றது, ஆனால் அது பயம் அறியாமல் போராடுகிறது. எந்த உயிரினங்களுக்கும் பயம் என்பது அதிகமாக தெரிவதில்லை. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அது எடுக்கின்ற முயற்சிகள் எத்தனை. ஆனால் போராட்டத்திலே பல நேரங்களிலே மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் வெற்றியையும் காணுகிறது. ஆனால் இறைவனால் படைக்கப்பட்டு இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் மட்டுமே பல நேரங்களில், பல நிமிடங்களில், பல நாட்களில், பல வருடங்களில் பயம் ஒன்றையே நாம் இதயத்தில் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயத்தினால் எத்தனை உள்ளங்கள் தங்கள் வாழ்வையே அழித்திருக்கிறார்கள். அறியாமை ஒரு பயம், தவறு செய்ததினால் வருகின்ற பயம். இந்த இரண்டு விதமான பயங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைப்பதினால் தான் எப்படி வாழப்போகிறோம் என்பதை அறியாமல் தங்களை அழித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் நினைக்கின்ற பொழுது மனதிலே ஒரு வேதனைகள் எழுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட இயேசுவினுடைய சீடர்கள் படகில் ஏறி கரையை கடப்பதற்காக செல்லுகின்ற பொழுது அவர்களோடு இயேசு இல்லை. ஏன் அவர்களுக்கு அத்தனை அவசரம்? இயேசுவோடு பயணிக்க வேண்டும் அல்லவா? இயேசுதானே அவர்களை அழைத்தார்கள். பல இடங்களில், எல்லா இடங்களிலும் இயேசுவோடு பயணித்த அவர்கள் இயேசு படகில் ஏறாத பொழுது அவர்கள் ஏன் அந்த கரையை கடக்க வேண்டும் என்று விரும்பினார்கள்? இயேசுவினுடைய பிரசன்னத்தை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டதாகத்தான் இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. அதுவரை இயேசு வந்து சேரவில்லை என்று யோவான் நற்செய்தியாளர் எழுதுகிறார். எனவே இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லாத பொழுது அவசரத்தில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், வேகத்தில் எடுக்கின்ற முடிவுகள் எப்படிப்பட்ட ஒரு மன வருத்தத்தை கொடுக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறது, காணப்படுகிறது. எனவே தான் தமிழில் அற்புதமாக ஒரு சொல்லாடல் சொல்லுவார்கள், அவசரத்தில் அண்டாக்குள் கைவிட்டாலும் நுழையாது என்று. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள். வேகத்தில் எடுக்கின்ற முடிவுகளில் வெற்றிகள் கிடைக்காது என்று சொல்லுவார்கள். இன்றைய நற்செய்தியும் சீடர்கள் வேகத்தில் எடுத்த முடிவுகள், அவசரத்தில் எடுத்த முடிவுகள், இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லாமல் அவர்கள் ஆழ்கடலில் செல்லுகின்ற பொழுது அலைகளினால் அலைகழிக்கப்பட்டார்கள், காற்றினால் அவர்கள் வீசப்பட்டார்கள். உள்ளத்தின் ஆழத்திலே பயம் ஏற்பட்டது. இளம் கன்று பயமறியாது சொல்லுவார்கள். நாம் அனைவருமே இளம் கன்றுகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்குள் இயேசு இருப்பதை நாம் உணர்கின்ற பொழுதுதான் நமக்குள் பயம் இருக்காது. இல்லை என்றால் பயம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆட்டி படைத்துக் கொண்டேதான் இருக்கும். வேதத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய 3 ஆண்டுகள் புதுமைகளை நீங்களும் நான் புரட்டி பார்க்கின்ற பொழுதில் காணப்படுகின்ற ஒரே ஒரு செய்தி, ஒற்றை செய்தி, இயேசுவிடம் நான் சென்றால், இயேசு என்னை தொட்டால், இயேசு என்னை பார்த்தால் நான் குணம் பெறுவேன். இந்த ஒற்றை செய்தி இன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். இயேசு எனக்குள் இருந்தால் எனக்கு எந்த பயமும் அறியாது. வாழ்க்கையில் நான் போராட்டங்கள் எடுத்தாலும் அதில் நான் வெற்றி அடைவேன். இயேசு எனக்குள், நான் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்ற மனநிலையை நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. ஒன்று மட்டும் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னல்களில் இருக்கின்ற பொழுது, இடையூறுகளில் இருக்கின்ற பொழுது, ஆபத்தில் இருக்கின்ற பொழுது மனிதர்கள் நம்மை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். ஆனால் நம்மை படைத்த தெய்வன் அருகிலே வந்து நிற்பார் என்ற நற்செய்தி வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. படகு அலைகளினால் அலைகழிக்கப்படுகின்ற பொழுது இயேசு அருகில் வருகிறார். அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். நாம் அவரை ஒதுக்கினாலும் அவர் நம்மை ஒதுக்குவதில்லை. நாம் அவரை விட்டு சென்றாலும் அவர் நம்மை விட்டு செல்வதில்லை. நாம் அவரை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. நாம் அவரை அறியாமல் இருந்தாலும் அவர் நம்மை அறியாமல் இருக்க போவதில்லை. இயேசு நமக்காக நம் நிழல் போல, நம் இதய துடிப்பு போல நமக்குள் இருப்பதை உணர்வோம். பயத்தை ஒதுக்கி வைப்போம். வெற்றி பாதை நோக்கி பயணிப்போம். இந்த திருப்பலின் வழியாக
இயேசு உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. என் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி இருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பள்ளியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடமே நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரை இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக இடைவருடன்
திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழித்தீர்கள். பாவங்களை பாராமல் உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்திலே விழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வரை எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சி அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.